1960களில் சிங்கைத்தீவில் ஓர் அதிசயம் துவங்கியது. சிங்கப்பூர் மக்கள் இதுவரை பழக்கப்படாத உயரங்களில் இருந்து இந்த தீவை தரிசிக்க துவங்கிய காலகட்டம் அது. ஒன்றின் மேல் ஒன்றாக வசிக்கும் தளங்கள் அமைக்கப்பட்டு அடுக்குமாடி வீடமைப்பு பேட்டைகள் உருவான காலம். குயின்ஸ்டவுன், தோப்பாயோ என்ற வரிசையில் சிலிகி வட்டாரமும் சேர்த்துக் கொள்ளப்பட்ட காலகட்டம் அது. சிலிகிங்கிறது என்னுடைய பூர்வீகமே அதுதான் சொல்லணும். 8 வயசுல தான் நான் சிலிகி ஹவுஸ்க்கே வந்தது. நம்ம அங்கே குடி போனதே 1966. சிலிகிற மகிமை ஒரு தனி மகிமை தான். அதிகபட்சமாக 1 கிலோமீட்டர் சுற்றளவுக்குள் அமைந்துவிட்ட ஓர் அழகான வட்டாரம்தான் சிலிகி வட்டாரம். வர்த்தகமும் வாழ்கின்ற இடமும் அருகருகே இருக்கும் வட்டாரம். இதில் குறிப்பாக சிலிகி ஹவுஸ் பல இந்திய குடும்பங்கள் இன்று வரை வாழ்ந்து வரும் ஓரிடம். 60 ஆண்டு கால நினைவுகளை சுமந்து நிற்கின்றன இந்த அடுக்குமாடி கட்டிடங்கள். சிலிகி 3 பிளாக்ஸ் இருக்குது. பிளாக் 8, பிளாக் 9, பிளாக் 10. 8, 10, 10 மாடி. 9வது பிளாக் 17 மாடி. சராசரி நீங்கள் பார்க்க போனால் ஒரு பிளாக்கில் 10 அங்கிட்டு ஏறக்குறைய ஒரு 500 குடும்பமாச்சும் இருக்கலாம். நாங்கள் வாழ்ந்த வீடு 14வது மாடியில் இருந்தது. வீட்டின் வாசப்படியில் நின்னாலே கடற்கரை வரைக்கும் தெரியும். கடற்கரைனா அந்த காலத்தில் எலிசபெத் வாக்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த பகுதிகள் எல்லாமே தெரியும். 1966 அதுக்கு வாடகை 96 வள்ளி 50 காசு. நாம் வாடகை கொடுத்து கொண்டிருந்த வீடுகளுக்கு ஹெச்டிபி ஒரு நல்ல வாய்ப்பினை தந்தார்கள். அந்த வாய்ப்பு யார் 10 வருஷம் கூடியிருந்தார்களோ அவங்களுக்கு 10,500 வள்ளிக்கு அவங்க அந்த வீடை வாங்கிக்கலாம். 5 வருஷம் இருந்தால் உங்களுக்கு 15,500 வள்ளி. ஒவ்வொரு வீடும் நினைக்கிற சிலிகி ஹவுஸில் 2 அறை வீடாக இருக்கும், இல்லைன்னா 3 அறை வீடாக இருக்கும். 2 அறை வீடில் நாம் சந்தோஷமாக இருந்தோம். ஏனென்றால் ஒரு அறையில் பெண்கள் எல்லாம் படுத்திருப்பார்கள், அம்மாவும் பெண்களும். இன்னொரு அறையில் அப்பா நான் எல்லாம் ஹாலில் தான் படுத்திருப்போம். அப்பா அம்மாலாம் சேர்த்து 11 பேர். ரூமும் சின்னது, ஹாலும் சின்னது, கிச்சனும் சின்னது. சிறுசோ பெருசோ கணக்கு இல்லை. ஒரு வீடுனாக்கா அது நம்மளுக்கு ஒரு மாளிகை தான். அங்கே இருந்த ஒரு மினிமலிஸ்ட் லைஃப் ஸ்டைல் வேற எங்கேயுமே வராது. நாம் பொதுவாக அனைவரை பற்றியும் நெகிழ்ந்து பேசுவதில்லை. நம் மனதின் மென்மையான பிரதேசங்களை வருடிச் சென்றவர்களை பற்றி மட்டும்தான் அப்படி பேச முடிகின்றது. அவர்களோடு பகிர்ந்து கொண்ட தருணங்கள் காலம் போக போக இன்னும் மகத்துவம் பெறுகின்றன. சிலிகி ஹவுஸ்ன்னு சொன்னாக்கா அது ஒரு ஃப்ளாட்ஸாக இருந்தாலும் எனக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு கிராமம்தான். ஆரம்பத்தில் ஒரு அண்டை வீட்டுக்காரராக இருந்து இன்றைக்கு வரைக்கும் ஒரு அவங்கள ஒரு உறவுன்னு கூட சொல்ல முடியும். அந்த அளவுக்கு அவங்களுடைய நட்பு ரொம்ப ஆத்மார்த்தமான நட்பு. அந்த மாதிரி ஒரு 3-4 குடும்பங்கள் இருக்கிறாங்க. இன்றைக்கு வரைக்கும் அவங்களோட தொடர்பில் இருக்கும். கலகலப்பாக இருப்பார்கள். சீனர்களாக இருக்கட்டும், மலாய்க்காரர்களாக இருக்கட்டும், பஞ்சாபிக்காரர்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் நல்ல புரிந்துணர்வோடு இருப்பார்கள். நம்மளுக்கு ரொம்ப நெருக்கமான நெய்பர்ஸ்ன்னு சொன்னாக்கா அண்டை வீட்டுக்காரர்கள் நம்ம ஆர்கே சுந்தரம் தாத்தா, அவங்க மனைவி, அப்புறம் நம்ம மோகன் மாமா இருந்தாங்க, ரவி மாமா இருந்தாங்க, லட்சுமி அக்கா இருந்தாங்க, புவனா அக்கா இருந்தாங்க. நம்மளோட ஏஜ் கேப் ஒரு 20 இயர்ஸ் 30 இயர்ஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கும். இருந்தாலும் நம்மளை அவங்க சொந்த பிள்ளை மாதிரி கவனிச்சுக்குவாங்க. தாத்தான்னு சொன்னாக்கா நம்மளெல்லாம் பார்த்தாக்கா அவ்வளோ உயிர். எங்கள் அப்பா சாயங்காலம் என் வீட்டில் இல்லைனாக்கா அவங்க வீட்டில் தான் உட்காந்து அவங்கள்ட்ட பேசிகிட்டு இருப்பாங்க. அப்படி அவங்க இல்லைனாக்கா நம்ம ஃபேமிலியில் நான் இல்லை என் தம்பி இல்லை என் தங்கை அங்கே தான் கிடப்போம் அவங்க வீட்டில். சில வீட்டில் ஃபோன் இருக்காது. ஸோ சில பேர் நம்ம வீட்டுக்கு ஃபோன் பேசுவாங்க. அப்புறம் சில வீட்லேயும் டிவியும் இருக்காது. அப்போ முக்கால்வாசி நம்ம என் வீட்டில் பார்ப்பாங்க இந்த ஃபுட்பால் மேட்சஸ்லாம். லீஷா கப் ரொம்ப பாப்புலரான நேரம் அது ஒளிபரப்புறதுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் ஹைராஜ் பில்டிங் சிலிகில் தான் அந்த இருந்துச்சு அந்த நேரத்தில். அப்போ நம்ம பிளாக் 10 மேலே தான் அவங்க சிங்கப்பூர் ப்ராட்காஸ்ட் பண்ணுறது இருக்கும். மேலே அவங்க ஒளிபரப்புவாங்க. அதெல்லாம் பெரிய பார்க்கறதுக்கே பெரிய கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். உறவினர்கள் கண்டிப்பாக நம்மளோட எப்பொழுதும் பயணித்து கொண்டு இருப்பாங்க. ஆனால் அந்த சிலிகி ஹவுஸில் இருந்த அண்டை வீட்டுக்காரர்கள் இன்றைக்கு நாங்கள் ஒரு உறவினர் போல தான் பாவிக்கிறோம். ஒரு உயிர் நண்பராக இருந்தார்னா அனிமணி பொற்சாலையில் ஒருத்தர்
மிஸ்டர் பழனியப்பன்னு ஒருத்தர் இருந்தார். கணக்கு பிள்ளையாக தான் வேலை பார்த்தார். செட்டியார் குடும்பத்தை சேர்ந்தவர் கணக்கு பிள்ளையாக வேலை பார்த்தாரு. அதாவது இதில் என்ன ஒரு சந்தோஷமாக செய்ய சொல்ல போனால், அவருக்கு ஒரு கடை தேவைப்பட்டுச்சு. நான் என்ன செஞ்சேன், அப்பண்டிக்ஸ் யூனிட்டில் ஒரு கடை ஒன்று இருந்துச்சு. அந்த கடை அவருக்கு நான் பிடிச்சி கொடுத்தேன். பிறகு அந்த கடை வச்சு கொடுக்கும்போது அவருக்கு என்ன மற்ற கடைங்க பிடிக்கும்போது அவரோட மனைவி பேர் வச்சு அபிராமன் ஜோலியை சொல்லி அவர் ஆரம்பித்தார். பல பிரபலங்களும் அங்கே இருந்தாங்க. மிஸ்டர் திரு கலைச்செல்வன் அவர் வந்து 4வது மாடியில் தங்கினார். திரு அர்ஜுனர் இருந்தார். அர்ஜுனங்கிற வீடை தான் நான் வாங்கினேன் 19,600 அந்த காலத்தில். ஸோ ஆர் அர்ஜுனன் வந்து அவர் ஆசிரியர் தொழிலில் இருந்தார். மற்றபடி வந்து செய்தி சிங்கப்பூரில் தமிழ் செய்தி வாசிப்பாளராக இருந்தார். லிகி ஹவுஸ்லேயே உள்ள ஒரு பிரபலமான செலிபிரிட்டி பாப்புலரான ஃபிகர் இருக்குதுன்னா அது ஒரு பெருமை தான் நம்மளுக்கு ஸ்லிகி ஹவுஸில். பார்த்திபன் இஷ்டாரா ஜுவல்லரிஸில் உள்ளவங்க முதலாளி பார்த்திபன் வந்து நம்மளுக்கு வந்து சின்ன வயசுலேருந்து நெருக்கம். நம்மெல்லாம் சேர்ந்து தான் பந்துலாம் விளாட்றது. அந்த ஜோதி புஷ்ப கடை அவங்க ஃபேமிலி எல்லாமே, அவங்க குடும்பத்தினர் எல்லாமே வந்து எங்களுக்கு ஆரம்ப காலத்துலேருந்து வந்து நாங்கள் தாயா பிள்ளையாக பழகி வந்திருக்கிறோம். தலைமை ஆசிரியர் பாவடை சாமி அவரும் பிளாக் 10 தான் 16வது மாடியோ 15வது மாடியில் குடியிருந்தார் அவர் குடும்பத்துடன். என்னுடைய தந்தையார் வந்து திரு பாவாடை சுவாமி. என் தந்தை வந்து உமர் புலவர் தமிழ் நிலையத்துக்கு தலைமை ஆசிரியராக இருந்தவர். பல தமிழ் ஆசிரியர்களுக்கு அவர் ஆசிரியராக இருந்தவர். என் தந்தையார் தான் சிங்கப்பூரில் வந்து முதல் முறையாக திருக்குறள் விழாவையே வந்து அந்த கலாச்சாரத்தை கொண்டு வந்தவர் எங்கள் அப்பா தான். ஸோ ஒரு நாள் என் தந்தையார் வந்து வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்ததும் என் கையில் வந்து ஒரு சின்ன புத்தகத்தை கொடுத்தாரு. அதில் திருக்குறள்னு எழுதியிருந்தது. அவர் சொன்னார், அதுலேருந்து ஒரு 20 திருக்குறள் நீ மனப்பாடம் பண்ணு அப்படின்னு சொன்னார். அவர் சொல்லிவிட்டு அப்புறம் சொல்லிட்டு போயிட்டாரு. நான் வந்து எப்படியும் கஷ்டப்பட்டு என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஒவ்வொரு நாளும் படித்தேன். அவர் சொன்னார், நீ படிச்சுட்டு ஒவ்வொரு நாளும் மாலை நேரத்தில் எனக்கு நீ வந்து ஒப்புவிக்கணும். ஸோ அதே மாதிரி நான் செஞ்சேன். அதுக்கப்புறம் தான் அவர் சொன்னார், ஒரு போட்டி இருக்குது, நீ போய் கலந்துக்கணுன்ட்டு. அந்த 20 குறளையும் நான் போய் படிச்சுட்டு போய் அங்கே போட்டியில் கலந்துக்கிட்டு அது சொன்னதும் எனக்கு முதல் தடவையாக எனக்கு கிடைத்த முதல் பரிசு அது என் தந்தையால் இருந்து. அன்றைக்கு வரைக்கும் நான் அதுக்கு நன்றி சொல்லணும். ஸோ சிலியை பற்றி நினைக்கும் போதெல்லாம் எனக்கு அன்புடைமை அதிகாரம் வந்து ஞாபகத்துக்கு வரும். ஏன்னா அங்கே பழகின அத்தனை பேருமே வந்து இன்றைக்கு வரைக்கும் நான் சொல்லுவேன், அவங்க வந்து உறவுகளாக எங்களோட மாறிட்டாங்க. பிரியாணி கடை முதலாளி அலாவுதீன் அவரும் பின்பு அங்கே வந்து 10வது மாடியில் குடும்பத்துடன் வந்து சேர்ந்தார். எங்கள் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு என் தாய் தந்தையர் வந்து இந்தியாவிலேருந்து வந்தவங்க. நானும் என் தங்கையும் வந்து இங்கே சிங்கப்பூரில் பிறந்த குழந்தைகள். எங்களுக்கு வந்து இந்த ஊரில் வந்து சொந்தக்காரவங்கன்னு பெருசாக யாரும் கிடையாது. அதனால் எங்களுடைய அண்டை வீட்டுக்காரர்கள் இந்த மாதிரி 2-3 குடும்பங்கள் தான் வந்து எங்களுக்கு வந்து நாங்கள் வந்து சொந்தமாக பாவித்தோம். அண்ணன் தம்பி உறவுன்னு சொன்னாக்கா இங்கே தான் அண்ணன் தம்பி உறவு நம்மளுக்கு. யாராவதுக்கு ஒன்றுன்னு சொன்னாக்கா எல்லாரும் வந்து நிற்போம். அந்த மாதிரி என் தாய் தந்தையருக்கு குழந்தைகள்னா ரொம்ப பிரியம். எங்கள் பக்கத்து வீட்டில் இருந்த அந்த மிஸ்டர் டீனோட குழந்தை வந்து அப்போ வந்து ஒரு 2 வயசு தான் இருக்கும். என் பெரிய மக அப்போ சின்ன பிள்ளை, கேட்டை திறந்து வச்சிட்டோம்னா தவண்டுக்கிட்டு அப்படியோ பக்கத்து வீட்டுக்கு போயிடுவாள். என் கூட வந்து உட்காந்துட்டு அவளும் ஒரு தட்டை வச்சுட்டு சாப்பிட வந்துடுவாள். தீபாவளி வந்தால் எங்களுக்கு தீபாவளி மாதிரி, பெருநா வந்தால் அவங்களுக்கு பெருநா மாதிரி, இந்த மாதிரி ஒரு அனுகூலமாக நாங்கள் நெடுகாலம் ஒன்றா இருந்தோம். அப்பாவோட இருந்த நாட்கள் அங்கே வந்து அந்த அனுபவம் எங்களுக்கு எல்லாமே சொல்லி கொடுத்தது எல்லாமே நிறையா. நான் ஒவ்வொரு தடவையும் கதை சொல்லுவார். நிறைய கதைகள் சொல்லியிருக்காங்க சின்ன வயசுலேருந்து. கதை சொல்கிறது, அவர் படித்த நிறைய புத்தகங்களை பற்றி எங்ககிட்ட வந்து உரையாடுவாங்க. அந்த அனுபவம்லாம் திரும்பி வரவே வராது. சற்று யோசித்து பார்த்தால் ஒன்று புரியும். அருகருகே இல்லாவிட்டாலும் கால ஓட்டத்தில் வெவ்வேறு திசையை தேர்ந்தெடுத்து பயணித்திருந்தாலும் நம்முடைய ஆழ்மனதில் நிழலாடும் நம் நினைவுகளில் நிரந்தரமாய் பதிந்துவிட்ட நினைவுகள் என்று எடுத்துக்கொண்டால்
பல சந்தர்ப்பங்களில் அது ஒரு நண்பனின் சிநேகிதியின் ஞாபகமாகத்தான் இருக்கிறது. அத்தகைய நட்புகள் உருவாகும் இடம் குழந்தை பருவத்தில் கூடி விளையாடிய இடம்தான். சிறு பிள்ளைகளின் சின்ன சொர்க்கம் அது. பிளாக் 9க்கும் பிளாக் 8க்கும் ஒரு ப்ளே கிரவுண்ட்னு சொல்லுவோம். ஒரு லைக் அ வாக்வே. அந்த வாக்வே வந்து அந்த கேட்டு தான் நம்மளோட கோல் போஸ்ட்டு. ஸோ நம்ம வந்து பந்து விளையாண்டு சில நேரத்தில் வந்து அந்த கண்ணாடியும் உடஞ்சிருக்கு. அந்த வீட்டோடைய இது நம்ம காலகட்டத்தில் வந்து ஃபோன் கூட அடிக்க முடியாது வீட்டுக்கு. ஃபோன் அடிச்சிட்டாக்கா எங்கள் அப்பா வந்து யார் ஃபோன் பண்ணுறான்னு சொல்லி அதில் ஒரு ஃபோன் கால்லே வந்து நம்மளுக்கு 1000 கேள்வி வந்துடும். ஸோ நம்மளுக்கு கம்யூனிகேஷன் வந்து இந்த நாக்கில் வந்து நம்ம சவுண்டு கொடுப்போம். அந்த நாக்கு சவுண்டு வந்து ப்ராக்டிஸ் பண்ணி தான் நம்ம வந்து அது கற்றுக்கிட்டோம். ஆக்சுவலி உதாரணமாக இப்போ நான் காட்டுறேன் சொல்லி இந்த சவுண்டு கொடுப்போம். இந்த சவுண்ட் கொடுத்து தான் நம்ம வந்து இந்த கம்யூனிகேஷனில் வந்து அந்த சிக்னல் கொடுத்தா தான் அவங்களுக்கு தெரியும் யார் வரா போகிறான்னு சொல்லி. அப்புறம் நம்ம எப்படி வந்து பேசுகிறதுனாக்கா ஹேண்ட் சிக்னல்ஸ் தான். 6 மணிக்கு கீழே இல்லை அங்கேன்னு சொல்லி எப்படி தான் நம்மளோட ஹேண்ட் சிக்னல்ஸ். ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த ஓல்ட் சைல்ட்ஹுட் டேஸ் அந்த காலத்தில். எங்கள் பள்ளியில் மின்தூக்கி உள்ளது தெரியுமா என்று பெருமை அடித்துக்கொண்ட சிறுவர் சிறுமியர் இவர்கள். அது ஒரு காலம். ஆசியாவிலேயே அதிக உயரமான பள்ளி கட்டிடத்தில் படிக்கின்றோம் என்று அப்போது இவர்களுக்கு தெரிந்திருக்க நியாயமில்லை. இப்போ அந்த நேரத்தில் நம்மளுக்கு ரொம்ப பெருமையாக இருந்துச்சு, உயர்ந்த பள்ளிக்கூடம்னு சொல்லி. ஸோ அங்கே நானும் என் தம்பிங்க எல்லாரும் அங்கே தான் படித்தது. திரு அர்ஜுனனுடைய குழந்தைகள் எல்லாருமே அங்கே தான் படித்தாங்க. மற்றபடி ஜோதி ஃபேமிலியில் இருந்த குழந்தைகள், பரதன், பாலா, மற்றபடி பானு எல்லாமே நாங்கள் எல்லாமே ஒரு பள்ளிக்கூடத்தில் தான் போயிட்டு இருந்தோம். அதனால் வந்து ஒரு கூட்டு குடும்பம் மாதிரி எல்லாரும் அங்கே போயிட்டு வர்றது. சிலிகியா ஸ்டாப்பில் வந்து நான் பஸ்ஸில் ஏறுவேன். அடுத்த ஸ்டாப்பில் வந்து என்னுடைய நண்பர் அலி ஏறுவார். அதுக்கு அடுத்த ஸ்டாப்பில் வந்து நாராயணன் ஏறுவார். இதில் என்னென்னா இன்றைக்கு வரைக்கும் நாங்கள் 3 பேருமே வந்து நெருங்கிய நண்பர்கள். இப்போ கூட அந்த ஸ்கூலோட கட்டடம் இருக்குது. ஆனால் ஆர்ட் ஸ்கூல்னு சொல்லி அது இப்போ மாறி இருக்கு. இப்போ இந்த வட்டாரத்தில் இருக்கும் வசதி போல வேறு எங்கேயும் இருக்காது. இன்று வரை அங்கு வாழும் குடியிருப்பாளர்களின் வாக்கு மூலம் இதுதான். அதில் நியாயம் இருக்கிறது என்றுதான் தோன்றுகிறது. நான் வந்து பிளாக் 9ல் தங்கியிருந்தேன். அந்த கீழே வந்து அனகோனா கடை இருந்துச்சு. அப்புறம் சிலிகி பேப்டி சென்டர்னு ஒரு சர்ச், கிறிஸ்தவ சம்மந்தப்பட்ட ஒரு சென்டர் இருந்துச்சு. அதுபோல கோமெஸ் மீன்தலை கறி சிங்கையிலேயே முதல் முறையாக சிலிகி வட்டாரத்தில் தான் ஆரம்பித்தது. அப்புறம் பிளாக் 8லேயும் அந்த கார்னரில் வந்து கோமேஸ் கறின்னு ஒரு இந்தியன் ஃபேமஸ் கறி இருந்துச்சு. 2 இந்தியன் ரெஸ்டாரண்ட் இருந்துச்சு, உணவகம். ஒன்று கிருஷ்ணவிலாஸ், இன்னொன்று ஆனந்தபவன். ஆனந்தபவன், கிருஷ்ணவிலாஸ் சிலிகி சாலையில் அமைந்திருந்த 2 புகழ்பெற்ற உணவகங்கள். இந்த 2 கடையும் மறக்க முடியாதது. கிருஷ்ணவிலாஸ் முடிஞ்சிருச்சு, ஆனால் ஆனந்தபவன் பல கிளைகளை ஆரம்பித்து நல்லபடியாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவர் ராமச்சந்திரன் எனக்கு நல்ல பழக்கம் அந்த காலத்தில். ஆனந்தபவன் வந்து எங்கள் அப்பாவும் அவரோட அண்ணன்களும் ஆரம்பித்தாங்க. 1920 வந்து இவங்க வியாபாரத்தெல்லாம் ஆரம்பித்தாங்க. கடை அப்போ வந்து 2 to 1 சிலிகி ரோட்டில் தான் இருந்தது. அப்போ அந்த நம்ம கடையோட வந்து எங்கள் நேபர் கடை இருந்தது கிருஷ்ணவிலாஸ். கிருஷ்ணவிலாஸ் வந்து மாதவன் நாயர்னு ஒருத்தர், அவருக்கு 2 பையன்கள். ஒருத்தர் வந்து அரவிந்த் நாயர், இன்னொருத்தர் வந்து சந்தகுமார். கீழே வந்து உணவகம், மேலே வந்து நாங்கள் இருந்தோம், ஃபேமிலியெல்லாம் இருந்தோம். எங்கள் மாமாவும் இருந்தாங்க. ஸோ நம்மளுக்கு என்ன ஒரு வசதினா, காலையில் காஃபி வேணுமா, பிரேக்ஃபாஸ்ட் வேணுமா, அங்கே மேலேருந்து சொல்லுவாங்க, தம்பி எனக்கு இட்லி வேணும், காஃபி வேணும் எல்லாம். அவங்க கீழேருந்து மேலே கொண்டாந்து கொடுப்பாங்க. நான் என்ன ரொம்ப மிஸ் பண்ணுறேன்னா, அந்த ஞாயிற்றுக்கிழமை வந்து அவங்க கீழே வந்து இட்லியும் குருமாவும் செய்வாங்க. அந்த காலையில், அந்த சண்டே காலையில், ஞாயிற்றுக்கிழமை காலையில் அதை சாப்பிட்றது வந்து அவ்வளோ ஒரு ருசியாக இருக்கும். இன்னும் அந்த டேஸ்ட் நம்ம ட்ரை பண்ணுறோம், அந்த டேஸ்ட்டு. ஆனால் அந்த டேஸ்ட் எனக்கு என்ன ரொம்ப பிடிக்கும். நோ யூனிஃபார்ம், ஆனால் அவர்கள் வந்து வேட்டி மாத்திரம் எல்லாரும் வெள்ளை வேட்டி கட்டியிருப்பார்கள். சட்டை வந்து ரொம்ப எளிமையான ஒரு சட்டை. எங்கள் கடையை சேர்ந்து அந்த படிக்கட்டு பக்கம் கேசட் விற்பாங்க. அவர் பேர் காதர், அவரு காலமாயிட்டார்.
நீங்கள் போய் சொல்லி எனக்கு இந்த பாட்டு வேணும்னு அந்த கேசட்டில் போட்டு கொடுப்பாரு. அப்புறம் படத்தோட பாட்டெல்லாம் போடுவார். அதெல்லாம் டேப்பாக வரும். இந்த காலத்தில் இந்த கேசட் டேப்ஸ்லாம் காணா போச்சு. ரோட்டை தாண்டினாக்கா ஸ்டைல் மார்ட் இருந்துச்சு, ஸ்பெக்டிக்கல் ஷாப் இருக்குது. அப்புறம் இன்னும் கொஞ்சம் போனாக்கா பீ சென்டரு. பழைய பீ சென்டருக்கும் இப்போ உள்ள பீ சென்டருக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. ஷஃபினா வீடியோ சென்டர்னு சொல்லி அங்கே ஒன்று இருக்கும். அந்த காலகட்டத்தில் வந்து நம்ம படம் பார்க்குறதுக்கு வீடியோ வந்து நம்ம போய் ஷஃபினா வீடியோ சென்டரில் போய் நம்ம ரெண்ட் பண்ணுறதுக்காக போவோம். நீங்கள் வந்து வலது கை பக்கம் பார்த்தாக்கா ஸ்லீகி காம்ப்ளெக்ஸ் வரும். இப்போ அந்த ஸ்லீகி காம்ப்ளெக்ஸ் இல்லை. இன்டர்வியூக்கு வர்றதுக்கு முன்னாடி நான் படத்தெல்லாம் பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி கவலையாக போயிட்டு, ஐ மீன் ஒரு சோகமாக போயிட்டு, அந்த இடத்த எவ்வளோ என்ஜாய் பண்ணியிருந்தோம். அந்த தீபாவளி சமயத்தில் வந்து அந்த நம்ம கடைக்கு முன்னாடி வாழை மரம் கட்டி அந்த பூ அந்த கலர் பேப்பர்ஸ் எல்லாம் போட்டு லைட்டு போட்டு அந்த சின்ன சின்ன பட்டாசு வெடித்து நேபர்ஸோடு சேர்ந்து வெடித்து அதெல்லாம் நினைக்கிறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அந்த அந்த நாளெல்லாம் இனிமேல் திரும்பி வராது. ரெக்ஸ் திரையரங்கம் தமிழ், ஆங்கிலம், மலாய், ஹிந்தி என்று பல்வேறு மொழிகளில் திரையிடப்பட்ட படங்கள். வீட்டில் அமர்ந்தவாறு திரைப்படங்களை சின்ன திரையில் பார்க்கும் காலம் இது. ஆனால் அன்று திரையரங்குகளுக்கு போவதே ஒரு சமூக கலாச்சாரமாக இருந்தது. மாதத்திற்கு கண்டிப்பாக ஒரு படம், முதல் நாளே பார்க்க வேண்டும் என்ற அட்டவணையோடும் ஆர்வத்தோடும் பலர் இருந்த வாழ்க்கை சூழல் அது. எத்தனை படம் நான் பார்த்துருப்பேன் ரெக்ஸ் சினிமாவில். ரொம்ப பாப்புலர் ஜேம்ஸ் பாண்ட் படம். அப்போ வந்து ஜேம்ஸ் பாண்ட் வந்து அந்த ராஜமோ, ஸ்பை யூ லவ் மீ, த மூன் ரேக்கு, அப்புறம் கிங் காங் படம், எக்ஸாசிஸ். அப்போ வந்து எக்ஸாசிஸ் ரொம்ப பாப்புலரான படம், லிண்டா பிளேர் நடித்த படம். அப்புறம் ஜாஸ். அன்று பல திரையரங்குகளின் வாயிலில் கடலை வியாபாரம் சுறுசுறுப்பாக நடந்தது. ரெக்ஸ் திரையரங்கத்திற்கு முன்னாலும் ஒரு கச்சாங்பூத்தேக்காரர். கச்சாங்பூத்தே என்ற சொல் அகராதியில் இடம்பெறாமல் இருந்திருக்கலாம். ஆனால் அனைவரின் பேச்சிலும் சர்வ சாதாரணமாக இடம் பிடித்து விட்டது. ரெக்ஸ் தியேட்டருக்கு ஒரு குறிப்புனா ஒரு ஐயா வந்து கச்சாங்பூத்தே விற்பார். அங்கே வரவங்கெல்லாம் ஒரு பேக்கெட்டாவது வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு குடிச்சிக்கிட்டு இருப்பாங்க. அப்போல்லாம் வந்து 20 காசுக்கு விற்றுருக்காரு. அப்போ வந்து அந்த காலத்தில் வந்து 5 காசு தான், 5 சென்ட். இப்போ வந்து பாப்கார்ன், தண்ணி வகைகள், அப்போல்லாம் ஒரே ஒரு இது தான், கச்சாம்புத்தை ஒண்டி தான். கச்சாம்புத்தை 5 சென்ட், ஸ்கரம் சத்து ரிங்கி சத்து சங்கம் மானப்புள்ளே அப்படின்னு கேட்குற ஆள்லாம் இருக்குது. என் கஸ்டமர் பூரா 60 வயசுலேருந்து 90 வயசு வரை என் கஸ்டமர். எனக்கு வந்து அந்த அந்த சிக் பீஸ் திரும்ப அந்த எல்லோ கலரு அது சம்டைம்ஸ் சாப்பிடும்போது அப்புறம் தோல்லாம் உரியும்ல, அது ஒன்று. அப்புறம் அந்த சுகர் கச்சான், அப்புறம் அந்த பச்சை கலர் ஒன்று இருக்குல்ல, அதுவும் எனக்கு பிடிக்கும். அந்த மெயின் the three main ones. ரெக்ஸுக்கு பின்னால் ஒரு சின்ன லோரோங் மாதிரி இருக்கும். அந்த லோரோங்கில் வந்து மீகோரிங், பராட்டா, இந்த மாதிரி ஒரு மீ கோரிங் இது வரைக்கும் நம்ம சாப்பிட்டது கிடையாது. ரெண்டாவது இன்னும் சொல்லப்போனால் அவங்க மடிக்கக்கூடிய தாள் கிடையாது, இலை கிடையாது. ஊப்பேன்னு சொல்லுவாங்க, பின்னாங்கிலேருந்து ஊப்பேன்னு சொல்லுவோம். அதுக்கு அதில் மடித்து கொடுப்பாங்க. ஓட்டு மடித்து கொடுத்து வீட்டில் ஒன்று வச்சா கூட அந்த சுவை இருக்கும், வாடகை இருக்கும், கெட்டு போகாது, அவ்வளோ மனமாக இருக்கும். இது பெரிய ஒரு 50 காசு 80 காசு தான். மொதல் 2 கடை வந்து சைனீஸ் வந்து செண்டோல் விற்பாங்க. அந்த செண்டோல் அந்த கார்னரில் இருக்கும். அந்த மாதிரி செண்டோலை நீங்கள் எங்கேயும் டேஸ்ட் பண்ணதே இல்லை. நான் எங்கெங்கேயோலாம் போய் டேஸ்ட் பண்ணியிருக்கிறேன். எனக்கு மலேக்கா போய் ஒரு நாள் 6 டைப் செண்டோல் சாப்பிட்டு பார்த்தேன். ஆனால் அந்த செண்டோல் நாங்கள் ஸ்கூல் சில்ட்ரனாக இருக்கிறப்ப சாப்பிட்டப்ப அந்த டேஸ்ட்டே வரல. சூப்பராக இருக்கும். நம்ம போகிறப்பெல்லாம் நானும் எங்கள் அம்மாவும் அங்கே வந்து நின்று அந்த செண்டோல் குடிச்சிட்டு தான் போவோம். சிங்கப்பூர் தீவின் பல மூலைகளில் இருந்து தைப்பூச திருவிழாவை பார்க்க மற்றவர்கள் வாகனமேறி வந்த வேளையில் தங்களது வீட்டு ஜன்னல் வழியே இந்த கோலாகல திருவிழாவை தரிசித்தவர்கள் சிலிகி வட்டாரத்து மக்கள். சிலிகி ஹவுஸ்னாலே வந்து விழா காலத்தில் வந்து அந்த இடம் களை கட்டி இருக்குன்னு தான் சொல்லணும். தைப்பூசத்தில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம மக்கள் நம்ம தான் அந்த இதுலேயே வந்து உட்காந்துருப்பாங்க. அதை தைப்பூசத்தை பார்க்குறதுக்கு அந்த மக்கள் அந்த அளவுக்கு ஒரு ஆர்வம் வந்துச்சு. இந்த ஜன்னல் முன்னாடி இருந்தால் எல்லாம் பார்க்கலாம். அவங்க டான்ஸ் ஆடுறது, அந்த காவடி தூக்கிட்டு போகிறது
அந்த ட்ரம்ஸ் விளையாடுறது எல்லாம் அது பார்க்கலாம். விடிய காலைல 3 மணிக்கு வந்து முதல் காவடி எடுத்துகிட்டு போவாது, காதில் வந்து அது நல்லா கேட்கும் அவங்க பாடிக்கிட்டே போகிறது. அது என்ன எனக்கு ரொம்ப பிடிக்கும்னா அந்த பசங்கள்லாம் டான்ஸ் ஆடுவாங்க இந்த காவடி முன்னாடி, எனக்கு அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ராத்திரி 12 மணி வரைக்கும் கடைசி காவடி போகிற வரைக்கும் அங்கேயே உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்கலாம். நம்ம சொந்தக்காரவங்கலாம் வெளியே ஏரியாவில் உள்ளவங்கலாம் வீட்டுக்கு வந்துடுவாங்க அன்றைக்கி. அது ஒரு தனி குதூகலமாக இருக்கும் அந்த இடத்துல. சிலிகி ஹவுஸை விட்டு போனதுக்கப்புறம் அந்த தைப்பூச விழாவே வந்துட்டு அந்த அனுபவமே வேறு மாதிரி இருந்தது. இப்போ வந்து நான் ஈஷூனில் தங்குறேன். ஆல் த வே ஸ்டில் நம்ம அந்த சிலிகி ஹவுஸை ஸ்டாப் பண்ணாமல் இருக்க முடியல. ஸோ அங்கே இன்னும் சில கூட்டணிங்க அங்கே இருக்கிறாங்க. ஸோ நம்ம அங்கே ஸ்டாப் பண்ணி அப்புறம் கதை பேசிட்டு அப்புறம் நம்ம காவடியை ஜாயின் பண்ணுவோம். எங்கு சென்றாலும் பின்தொடரும் ஒரு குழந்தையின் இரவு வானத்து நிலாவைப் போல சிலிகி வட்டாரத்தை விட்டு வெவ்வேறு இடங்களுக்கு குடிபெயர்ந்தவர்கள் சொல்வது ஒன்றே ஒன்றுதான். அந்த சிறிய வட்டாரத்தில் வாழ்ந்த நாட்கள் உண்மையில் நிலா நாட்கள்தான். மறக்க முடியாத, இன்னும் பசுமை மாறாத எத்தனையோ நினைவுகள், அங்கு வாழ்ந்த மனிதர்களின் ஞாபகங்கள். நான் அந்த இடத்த விட்டு வந்துட்டேன். இருந்தாலும் கனவுகள், நினைவுகள் எனக்குள்ளே இன்னும் வாழ்ந்துக்கிட்டே இருக்கு. நினைவுகள் எப்போவுமே வந்து இன்றைக்கு வரைக்கும் சிலிகின்னு நினைச்சாலே வந்து மனசில் ரொம்ப பசுமையாக இருக்கும். அது ஒரு இனிமையான அனுபவம் ஐயா. ஏன்னா அந்த வசதி வந்து எங்கே போனாலும் கிடைக்கவே கிடைக்காது. அப்போ சில நேரத்தில் வந்து நினச்சி பார்ப்பேன் சிலிகி ஹவுஸை பற்றி. அப்போ கொஞ்சம் கவலை தான் இருக்கும். அப்போ தான் நான் அங்கே தானே நான் வளர்ந்து வந்தேன். அப்புறம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்லாம் ரொம்ப அங்கே இருந்தாங்க. அப்புறம் எங்கள் அம்மாவும் அப்பாவும் வந்து ஈஷூனுக்கு ஷீப் பண்ணணுன்னு செம்ம சண்டை இல்லை எங்கள் அம்மா பெற்றோர்கள் கூட. என் கூட்டணிலாம் முக்கால்வாசி அங்கே தான் இருந்தாங்களே. ஸோ நிறைய வாக்குவாதம், அழுதுட்டேன் வேறு. அந்த இடம் எனக்கு எவ்வளோ முக்கியமோ எங்கள் அம்மா காலமானப்போ அங்கே அந்த கடையிலேருந்து தான் எடுத்தோம். அப்போ ராமா இறந்தப்போ கூட தான் அந்த கடையை சுற்றி வந்தோம். ஸோ அந்த நம்ம குடும்பத்துக்கு எல்லாத்துக்குமே அந்த இடம் ரொம்ப முக்கியம். ஒரு இப்போ நினைக்கிறப்ப எனக்கு ரொம்ப இங்கிலீஷில் சொல்லுவாங்க, கேன் ஐ டர்ன் த கிளாக் பேக் சொன்னாக்கா நான் நிச்சயமாக அங்கே மறுபடியும் போகிறதுக்கு ஒரு ஆசைப்படுவேன். ஏன்னா அந்த நினைவுகள்லாம் வந்து ப்ரைஸ்லெஸ். தெர் இஸ் ஸ்டில், அதாவது இன்றைக்கும் நான் வந்து என்னுடைய மனசில் வந்து இன்றைக்கு வரைக்கும் நான் நினச்சிக்கிட்டு இருக்கிறது, என்றைக்காவது ஒரு நாள் என்னுடைய வீட்டுக்கு போய், அதாவது பாருங்கள் இன்றைக்கி கூட அது என்னுடைய வீடுன்னு தான் நான் சொல்லுவேன். அது எத்தனை பேர் கை மாறி போயிடுச்சோ தெரியாது. ஆனால் இன்றைக்கும் வந்துட்டு என்றைக்காவது ஒரு நாள் நான் திரும்பி போனேன்னா என்னுடைய வீட்டுக்குள்ளே போய் நான் எங்கே உட்காந்து படிச்சிட்டு இருந்தேனோ, எந்த அறையில் எங்கள் அப்பா கூட பேசிகிட்டு இருந்தேனோ அந்த இடத்துல வந்து ஒரு 5 நிமிடம் உட்காந்து இருந்துட்டு வந்தேன்னா அது நான் நினைக்கிறேன் கடவுளுக்கு நன்றி சொல்லக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு இடம் இது வரலையும் இல்லை. நான் போய் இப்போ 17 வருஷம் இதில் போய் தங்கியிருந்தேன். செங்காங்கில் பொங்காக்கில் ஒரு எக்ஸிக்யூட்டிவ் கொண்டோ வாங்கி தங்கியிருந்தேன். ஸ்விம்மிங் பூல் அது இது எல்லா வசதியும் இருந்தேன். அதனால் மன நிறைவுங்கிறது எனக்கு இல்லை. என் மனைவி மக்களுக்கு எப்படி இருந்ததோ எனக்கு அந்த எனக்கு மீண்டும் மன நிறைவு இங்கே வந்தோன்னு வந்துருச்சு. அந்த ஏக்கத்தை வந்து யாராலையும் சரி பண்ண முடியாது. அந்த இடம், அந்த வாழ்ந்த நாட்கள் அவ்வளோ சந்தோஷமான நாட்கள். அப்போல்லாம் அந்த சட்டம் அதெல்லாம் அவ்வளோ கடுமையாக இல்லை. இப்போ தான் எல்லாம் கடுமையாக இருக்கிற சட்டம். வாழ்கின்ற சூழலில் அன்பும் வாஞ்சையும் இருந்தால் அது ஓரறை வீடாக இருந்தாலும் மனதளவில் விசாலமாகத்தான் இருக்கும். கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வரும் சுற்றம், சின்ன சின்ன குறும்புகளில் கூட்டுச் சேரும் நட்பு, என்றுமே திறந்திருக்கும் அண்டை வீட்டு கதவு. சிலிகி வட்டாரத்தில் இவை அத்தனையும் இருந்தன. அதனால்தான் அந்த நினைவுகளை பகிர்ந்து கொண்டவர்கள் அவற்றை வெறும் வார்த்தையாக உதிர்க்கவில்லை, இன்னும் உயிருள்ள ஓவியமாக வரைந்து காட்டினர்.